வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் கூலி. இப்போ கூலி படத்துல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்களும் ரஜினி அவங்களும் ஒரே கலரில் ஒரே காஸ்டியூமில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, கூலி படத்துல ரஜினிகாந்த் அவங்களோட சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து நடிச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஸோ அப்படி வந்து இருந்தா கண்டிப்பா மாசா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 14th வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஓஜி சம்பவம் ப்ரோமோ சாங் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து ஈவினிங் சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன் போன்றவரெல்லாம் பாடி இந்த ஒரு சாங் வந்து வெறித்தனமா வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அஜித் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சரி ஹேட்டர்ஸ்க்கும் சரி இந்த பாடல் வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஓஜி சம்பவத்துடைய சாங் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய குரலால பாடி இருக்கிறதே வந்து பயங்கர வைபிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பிரசன்னா அவங்களும் ரொம்ப முக்கியமா வேற நடிச்சிருக்கிறாரு. பிரசன்னா அவங்க வந்து டப்பிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வெளிவரக்கூடிய சாங் வந்து எந்த அளவுக்குள்ள வைபை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, STR49 படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. காலேஜ் ப்ரொஃபஸரா வந்து அதுல வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்து பயங்கர அளவில் பேசப்பட்டதை தொடர்ந்து இந்த படத்துல இன்னும் முக்கியமா காமெடி நடிகர் சந்தானம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஃப்டர்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து மறுபடியும் ஒரு காமெடி நடிகரா அந்த மாதிரியான படங்கள்ல வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாவே நிறைய நடிகைகள் வந்து டக்கு டக்குன்னு வந்து க்ரஷ் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு கீதா கோவிந்தம் படம் வந்தப்போ வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து பயங்கர ஒரு க்ரஷ்ஷா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பிரேமலு படம் வந்ததுக்கு அப்புறம் மமிதா பைஜு இந்த மாதிரி நிறைய நடிகைகள் வந்து இருக்காங்க. இப்போ டிராகன் படம் வந்ததுக்கு அப்புறமா கயாடு லோகர் அவங்க தான் வந்து நிறைய பேருக்கு வந்து க்ரஷ்ஷா இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல இந்த STR49 படத்துல லீட் கேரக்டர்ல ஒன்று கயாடு லோகர் இல்லை அப்படின்னா மிர்னால் தாக்கூர் அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் நெல்சன் அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் விஜய் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பீஸ்ட். ஸோ பீஸ்ட் படம் வந்து கலவையான விமர்சனங்கள் அடைஞ்சா கூட இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்றத தாண்டி முக்கியமா அரபிக் குத்து சாங் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. 700 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இந்த சாங் வந்து பயங்கர ஒரு வைப்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ கேட்டா கூட இந்த சாங்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற அளவுக்கு வந்து வைப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவிற்கு வந்து 700 மில்லியன் பார்வையாளர்களை இந்த அரபிக் குத்து சாங் கடந்திருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஐசரி கே கணேஷ் அவங்களுடைய தயாரிப்புல சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்துடைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நயன்தாரா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே வலிமையாக இருக்கும். ஏன்னா நம்ம மூக்குத்தி அம்மன் படத்துலேயே வந்து பார்த்துட்டோம். அதை தாண்டி இப்போ நயன்தாரா அவங்க வந்து நிறைய கான்ட்ரோவர்சியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து படத்தை பாதிக்குமா, இல்லை நார்மலான ஒரு ஆடியன்ஸ் எப்போவுமே இருப்பாங்களா, இல்லை பெரிய அளவில் தூக்கி விடுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 112 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது 55 கோடிக்கு தான் வந்து பட்ஜெட் போட்டிருந்தாங்களாம். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 112 கோடி அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மாக உருவாக இருக்கிற இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் எந்த அளவிற்கான வசூலை பெறப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதை தாண்டி இப்போ நயன்தாரா அவங்க வந்து தான் வாங்குற சம்பளத்துல இருந்து பாதி சம்பளம் தான் வந்து இந்த படத்துக்கு வாங்குறாங்களாம். ஸோ அது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய லாபத்தில் வந்து பங்கு கேட்டிருக்காங்களாம். ஸோ எப்படி இந்த படம் வந்து பெரிய அளவில் லாபம் பெறப்போகுது இல்லை அப்படின்றத, இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கு, அதையெல்லாம் தொடர்ந்து தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் ராதாரவி அவங்களுடைய நடிப்புல கடைசி தோட்டா படம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து கடைசி தோட்டா 2 படமும் வந்து உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பேன் இந்தியா ஃபில்மா வந்து உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தோட்டா 2 எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் இப்போ லூசிஃபர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து பிருத்திவிராஜ் அவங்க வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரை வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்தாரு. அதனால வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவரோட மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த எம்புரான் படத்தின் மேல அவங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. இந்த எம்புரான் படம் எந்த அளவிற்கு வரவேற்பை பெறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமால ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றதோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்தே இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.